தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முக்கிய 5 திட்டங்களுக்கு ஒப்புதல் அளித்து அதற்குரிய கோப்புகளில் கையெழுத்திட்டதற்கு விவசாயிகள், நெசவாளர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் வெகுவாக வரவேற்றுள்ளதுடன் முதலமைச்சருக்கு தங்கள் நெஞ்சார்ந்த நன்றியினையும் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக பூரண மதுவிலக்கை எட்டும் நோக்கில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா எடுத்துள்ள நடவடிக்கையை பெண்கள் மிகவும் வரவேற்றுள்ளனர். தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பெற்ற சரித்திர சாதனை வெற்றியை தொடர்ந்து மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அஇஅதிமுக தேர்தல் அறிக்கையின் வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் கூட்டுறவு வங்கிகளிடமிருந்து கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி வரை சிறு குறு விவசாயிகளால் பெறப்பட்ட பயிர்க்கடன், நடுத்தர கால கடன் மற்றும் நீண்ட கால கடன் ஆகிய அனைத்தையும் தள்ளுபடி செய்து உத்தரவிடும் கோப்பில் முதல் கையொப்பமிட்டார். தொடர்ச்சியாக அனைவருக்கும் 100 யூனிட் மின்சாரத்திற்கான கட்டணம் ரத்து, தாலிக்கு 8 கிராம் தங்கம், நெசவாளர்களுக்கான இலவச மின்சாரம் அதிகரிப்பு மற்றும் சில்லறை விற்பனை மதுபான கடைகளின் நேரம் குறைப்பு உள்ளிட்ட கோப்புகளில் முதலமைச்சர் கையொப்பமிட்டார். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வகையில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட இந்த நடவடிக்கையை விவசாயிகள், நெசவாளர்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் வரவேற்றுள்ளனர். பதவியேற்றதும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற தொடங்கிய முதலமைச்சருக்கு அனைத்து தரப்பினரும் நெஞ்சார்ந்த நன்றியினையும் பாராட்டினையும் தெரிவித்துள்ளனர். 6வது முறையாக பொறுப்பேற்றுள்ள மாண்புமிகு அம்மா அவர்கள் விவசாயிகள் பெற்றுள்ள பயிர்க்கடன்கள், மத்திய கால நீண்டகால கடன்கள் அனைத்தையும் தள்ளுபடி செய்வதாக சொல்லி முதற் கையெழுத்தாக விவசாயிகளுக்கு இட்டிருக்கின்றார்கள். மாண்புமிகு அம்மா அவர்கள் பரந்த நல்ல எண்ணத்தோடு பயிர்க்கடனை தள்ளுபடி செய்து விவசாயிகளை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே தமிழக விவசாயிகள் சங்கத்தின் சார்பிலே 6வது முறையாக முதலமைச்சராக ஆகியிருக்கக்கூடிய மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை சமர்ப்பித்துக் கொள்கின்றோம். மாண்புமிகு அம்மா அவர்கள் கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பு முதல்வராக பொறுப்பேற்று மின் பற்றாக்குறையை போக்கி 24 மணி நேரம் தடையில்லாத மின்சாரத்தை வழங்கி எங்களுடைய பொருளாதாரத்தை உயர்த்தினார்கள். மேலும் நெசவாளர்களுக்கு பசுமை வீடு கட்டி கொடுத்து 2,60,000 ரூபாய் மதிப்பீட்டிலே பசுமை வீடுகளை கட்டி கொடுத்து நாங்கள் இருப்பதற்கு ஒரு இடத்தையும் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இந்த நேரத்திலே மீண்டும் அம்மா அவர்கள் இன்றைய தினம் 6வது முறையாக பொறுப்பேற்று நெசவாளர்களுடைய வாழ்விலே ஒளியேற்றும் விதமாக முதல் கையெழுத்தாக எங்களுக்கு தொழில் செய்வதற்கான விஷயத்தை மின்சாரத்தை பயன்படுத்துவதற்கு 750 யூனிட் வரை மின்சாரம் கட்டணமில்லாமல் வழங்கியிருக்கிறார்கள். மேலும் எங்களுடைய வீடுகளுக்கு 200 யூனிட் மின்சாரம் கட்டணமில்லாமல் வழங்கியிருக்கிறார்கள். இந்த திட்டங்களை எல்லாம் வழங்கிய மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்மளுடைய நெசவாளர்களுக்கு குடும்பங்களிலே வாழ்வில் ஒளியேற்றியுள்ளார்கள். மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு நெசவாளர்கள் சார்பில் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். நம்ம நாட்டோட ஒரு முதுகெலும்பு விவசாயம் பண்ணுறவங்க தான். அவங்களோட கடனை தள்ளுபடின்றது இதனால பயனடைவாங்க. அதில் 100 யூனிட் மின்சாரம் இலவசம்னு சொன்னாங்க. அதையும் அம்மா கையெழுத்திட்டிருக்காங்க. அதனால் எல்லா இல்லத்தரசி பெண்களும் பயனடைவாங்க. முதல்ல விவசாயிகள் பயிர்க்கடன் ரத்து பண்ணியிருக்காங்க. அதனால் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த அனைத்து விவசாயியும் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக இருக்கிறோம். சென்ற ஆட்சியில் விவசாயிகளுக்கு முல்லை பெரியாறு, காவிரி நதி நீர் ஆணையம் எல்லாத்தையும் அமைச்சு செஞ்சாங்க. பதவியேற்ற முதல் நாளே முதல் கையெழுத்தில் விவசாயிகளுக்காக இந்த சிறு குறு விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. இது ரொம்ப மென்மேலும் எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கு அம்மா ஜெயிச்ச உடனே முதல் கையெழுத்து விவசாய கடன் தள்ளுபடின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க. இப்போ அதை நிறைவேற்றி இருக்காங்க. விவசாயிகளுக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமும் இருக்கு. இதுக்காக அம்மாவுக்கு கோடான கோடி நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அம்மா ஜெயிச்சு வந்த உடனே முதல் கையெழுத்தே நெசவு தொழிலாளர் கரண்ட் கட்டுப்பாடு கம்மி பண்ணினதுக்கு அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அம்மா எங்களுக்கு 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக தர்றாங்க. இதை முதல் கையெழுத்தா அவங்க போட்டிருக்காங்க. இது உண்மையிலே எங்களுக்கு எல்லா மக்களுக்கு, ஏழை தர குடும்பங்களுக்கு எல்லா மக்களுக்கு மிக சந்தோஷமா இருக்கு. அம்மா அவர்கள் தேர்தல் அறிக்கையின் பொழுது டாஸ்மாக் கடைகளை படிப்படியாக குறைப்பேன் என்று வாக்குறுதி அளித்தார்கள். டாஸ்மாக் கடைகளை காலை 12 மணி முதல் இரவு 10 மணியாக குறைத்ததுக்கு எங்களது இளைஞரின் சார்பாக கோடானி கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமது முதலமைச்சர் அம்மா அவர்கள் பெண்களுக்காக 8 கிராம் தங்கம் இலவசமாக வழங்கப்படும் என்று வாக்களித்தார். பெண்களுக்காக 8 கிராம் தங்கம் வழங்குவதற்கு கையெழுத்திட்ட அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நெசவாளர்களுக்கு 200 யூனிட் மின்சாரமும், விசைத்தறி நெசவாளர்களுக்கு 250 யூனிட் மின்சாரமும் இலவசமாக வழங்கி கையெழுத்திட்ட மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு கோடான கோடி நன்றியினை வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். பெண்களோட
தரத்தை உயர்த்ததுக்காக 4 கிராம் தங்கம் கொடுத்தாங்க. இன்க்ரீஸ் பண்ணி 8 கிராம் தங்கம் கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெண்களுக்கான தாலி சவரன் 8 கிராமா இது பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் கைத்தறி நெசவாளர்கள் திட்டம், கடன் ரத்து பண்றது, இது வந்து மக்களுக்கும் பெண்களுக்கும் ரொம்ப வந்து உதவியா இருக்கு. எல்லா மக்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. 200 யூனிட் மின்சாரம் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி டாஸ்மார்க் அதுவும் கொஞ்சம் படிப்படியாக விளக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அம்மாவுக்கு தரம் தாழ்ந்து வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். முதல்வர் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்களோ ஒரே கையெழுத்தில் நிறைவேற்றிருக்காங்க. மொத்தத்தில் 500 மதுக்கடையை அடைச்சிருக்காங்க. அது மாதிரி மதுபான கடையை காலையில் 10லேருந்து இருந்ததை 12 ஆக்கியிருக்காங்க. பொதுமக்கள் மத்தியில் பெரிய ஒரு சந்தோஷத்தை உருவாகியிருக்கு. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் விவசாய கடனை முதல் கையெழுத்து போட்டு அந்த விவசாய கடனை தள்ளுபடி பண்ணதுக்கு தமிழக மக்கள் சார்பாக எல்லாத்துக்கும் நன்றி சொல்லி, பதவியேற்ற உடனே திருமண உதவி தொகைக்கு 8 கிராம் தங்கமும் 50,000 ரூபாய் வாக்குறுதியில் கையெழுத்து போட்டிருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் படிப்படியாக தமிழகத்திலே மதுவிலக்கு கொண்டு வரப்படும் என்பதை சொல்லியிருந்தார்கள். முதல் முறையாக 500 கடைகளை தமிழகத்திலே மூடுவது, அதைத் தொடர்ந்து மதுபான கடைகள் இயங்குகின்ற நேரத்தை குறைத்து 10 மணியிலிருந்து 12 மணிக்கு திறப்பதற்கு அம்மா அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார்கள். சிறு குறு விவசாயிகளுடைய அந்த பயிர்க்கடன்களை தள்ளுபடி செய்திருக்கின்றார்கள். அவங்க சொன்ன வாக்குறுதிப்படி முதல்ல வந்து விவசாய கடனை ரத்து செய்ய சொல்லி சொன்னாங்க. அதில் கையெழுத்து போட்டாங்க. அதே மாதிரி 100 யூனிட் மின்சாரம் இலவசமாக வழங்கப்படும் சொன்னாங்க. அதே மாதிரி அதையும் கையெழுத்து போட்டாங்க. அதே தாலிக்கு தங்கம்ங்கிறது 1 பவுன் தங்கம் கொடுக்குறாங்க. இப்போ மதுவிலக்கு அமல்படுத்துறேன்னு சொன்னாங்க. படிப்படியாக மதுவிலக்கு அமல்படுத்துறேன்னு சொன்னாங்க. அதேபடி அதையும் மதுவிலக்கு அமல்படுத்துறேன்னு சொல்லியிருக்காங்க. நிரந்தர முதல்வர் அம்மா தான். முதலமைச்சர் பதவி ஏற்று முதல் கையெழுத்தா விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாக மதுக்கடைகளை படிப்படியாக குறைப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தார். அதேபோல் வாக்குறுதியை கையெழுத்திட்டுள்ளார். மின்சாரம் 100 யூனிட் வந்து ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இது வந்து மக்களிடையே பெருமளவில் வரவேற்பை கொடுத்துருக்கு. முதல் கையெழுத்தாக விவசாயிகளுக்காக முக்கியத்துவம் கொடுத்து அவங்க கடனை பூரா தள்ளுபடி பண்ணதுக்காக அம்மா அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவிச்சு மகிழ்ச்சியை தெரிவிச்சுக்கிறோம். அரை பவுன் இருந்ததை 1 பவுன் ஆகிட்டாங்க. அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அரை பவுன் தங்கம் 1 பவுன் ஆகியிருக்காங்க. அம்மா நன்றி. அவங்களுக்கு மின்சாரத்தை வந்து 100 யூனிட்டுக்கு விலை கட்ட வேண்டாம் இருக்காங்க. அதுக்கும் கோடி நன்றி அந்த அம்மாவுக்கு. 100 யூனிட் மின்சாரம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. மதுக்கடையில் 500 கடைகளை உடனே அடைச்சிருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. டாஸ்மார்க் படிப்படியாக அடைப்பது என்று சொன்னார்கள். அதுக்கடுத்து 500 கடை இப்போதைக்கு தற்போது அடைச்சிருக்கார்கள். தாலி தங்கம் வந்து 1 பவுன் இன்னும் அறிவிச்சிருக்கார்கள். அம்மா அவர்களுக்கு மிக்க நன்றி.